பெரும் சகாயமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரும் கூட அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளிலே உங்களை சந்திக்கும்படியே கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் சோத்திரம். இந்த நாளிற்குரிய வார்த்தை என்னன்னா, பாவத்திலிருந்து விலகி தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இதனுடைய ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 6:17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் சொல்றாரு. அதே போல கர்த்தர் நம்மை பிரிந்து வாழும்படி அழைக்கிறாரா? ஆனா வேதத்திலே பிரிந்து வாழ்வது என்றால் தனிமைப்படுத்தி கொள்வது என்ற அர்த்தம். பாருங்க, அர்த்தம் கிடையாது. ஆபிரகாம் என்ற ஊர் என்ற தேசத்திலிருந்து தான் தாம் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போகும்படியாக தான் கர்த்தர் அழைத்தார். அந்த இடத்தை அவர் அடைந்த போது அங்குள்ள இருக்கிற சில அண்டை வீட்டாரோடு ஒன்றாக இணைந்து அவர் என்ன பண்றாரு, எதிர்த்து வந்தவர்களை முறியடித்து சோதோம் கொமோராவில் இருந்த ஜனங்களை மீட்டார் என்று சொல்லி ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 10, 16, 24 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கலாம். ஆனாலும் ஆபிரகாம் அண்டை வீட்டார் வாழ்ந்தது போல ஒருபோதும் என்ன பண்றார் தெரியுமா? அவர் விழவே இல்லையா, ஆனா ஒருபோதும் வாழவே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அவங்கள தொழுது கொண்ட தேவர்களில் தொழுது கொள்ளவும் இல்லை. ஆண்டவர் இயேசுவும் இந்த பூமியிலே வாழ்ந்த போதுதான் அவர்கள் தொழுது கொண்டே தேவர்களை தொழுது கொள்ளவும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனா ஆண்டவர் இயேசுவும் இந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நேரத்தில் தான் அவர் வரி வசூலிப்பவர்களோடும் பாவிகளோடும் பழகினாலும் தம்மை என்ன பண்றாருன்னா பரிசுத்தமாய் அவர் ஆண்டவர் காத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். பாருங்க, அதே போல நம்முடைய கானான் தேசத்திலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த போது அவர்கள் அங்கு இருக்கிற மக்களோடு இசைந்து அவர்களோடு வாழ்க்கை முறையை எதுவுமே பாதிக்கப்படக்கூடாது என்று தெளிவாக கட்டளையும் கொடுத்துட்டார். அதற்கு காரணம் என்ன? இஸ்ரவேலர் வழி விலகி சென்று தம்மை தொழுது கொள்ள இருக்க செய்துவிடும் என்று தெரியுமாதலால் அப்படி சொன்னாராம். இஸ்ரவேலர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஆனா அவருடைய பரிசுத்த ஜனம். எனவே விக்கிரக ஆராதனை என்கின்ற முற்றிலும் அவர்கள் விலக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, மற்ற மதத்தினர் வாழ்வர் தேசத்தில் நான் இருந்தாலும் வார்த்தையினால் என்னை பரிசுத்தமாய் காத்து பிரித்தெடுக்கப்பட்ட விதத்தில் வாழ எனக்கு உதவி செய்ய. அதிக நேரம் அவர்களை முற்றிலும் தவிர்க்காமல் அவர்களுக்கு அன்புடன் சுவிசேஷத்தை சொல்ல எனக்கு நீர் கிருபை தாரும். ஆமேன். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.